இன்னைக்கு உபவாசம் சாப்பிடாம இருக்கிறத மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லட்டுங்களா, மொபைல் ஃபாஸ்டிங் கூட நீங்க இருக்கலாம், சீரியல் ஃபாஸ்டிங், ஃபேஸ்புக் ஃபாஸ்டிங், இன்ஸ்டாகிராம் ஃபாஸ்டிங், நான்வெஜ் ஃபாஸ்டிங், சுகர் ஃபாஸ்டிங், என்ன ஃபாஸ்டிங் வேணா இருக்கலாம். நான் சொல்லிட்டா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, எது உங்களுக்கு ஆண்டவர் வைக்கிற இடத்துல, எனக்கு ஆண்டவர் கூட எல்லாம் இருந்துருவான் பிரதர், ஆனால் அந்த ஃபேஸ்புக் எல்லாம் இருக்க முடியாது, தூக்கி எறிஞ்சிரு ஃபேஸ்புக். நான் சொல்றேன், அந்த டைம் வாட் எவர் கில்ஸ் யுவர் டைம், உங்க நேரத்தை அழிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அந்த நேரத்தை கத்தருக்கு கொடுத்தா அதான் அவங்க ஃபாஸ்டிங். உபவாசம் என்பது இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா அவரோட லவ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுல சாப்பாட்டை மறக்கிறது தான் உபவாசம். சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறது வேற, சாப்பாட்டே மறந்துட்டேன்றது வேற. நம்மளாம் எப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறோம்னா, இயேசு சொன்னாரு, தயவு செய்து அவங்கள மாதிரி ஃபாஸ்டிங் இருக்காதரா. ஏன்னா அவன் ஃபாஸ்டிங் இருக்கிறது ஊருக்கே சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பான். அவன் ஃபேஸை வச்சிருப்பான் பாரு, அன்னைக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். பாக்குறவங்க என்னங்க எப்படி இருக்கீங்களா, நீ ஃபாஸ்டிங் அப்படின்பா. அவனா மாதிரி நீ ஃபாஸ்டிங்கே இருக்க வேணாண்டான்டாரு. ஃபாஸ்டிங்ன்றது அது வேற மாதிரி இருக்க வேண்டியது, சரியா? அது எப்படின்னா, சிலதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நம்ம ரொம்ப பிரியமா இருக்கிறவங்களோட இருக்கிறதுனால அதை கூட அவாய்ட் பண்ணுவோம் தெரியுமா, அதை கூட அவங்களுக்காக அவாய்ட் பண்றோம் தெரியுமா. அப்பனா இவங்களுக்காக அதை ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்க. இப்போ சிலர்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியுமா, ஆண்டவர் பைபிளில் போட்டிருக்கிறாரு, வாரத்தில் இந்த பரிசேயர் சதுசேயர் இவர்களுடைய நீதியை பார்க்கலாம் உங்கள் நீதி அதிகமாக இல்லைன்னா நீங்கள் எங்கே வர முடியாது, பரலோகத்துக்கு வர முடியாது. அப்போ உடனே அவங்க என்னென்ன பண்ணாங்க பாரு, அதை விட நம்ம ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணிடலாம். அவன் 10% தசமாக கொடுத்தா நம்ம 11% கொடுக்கலாம். அவன் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருந்தானா நம்ம 2.5 நாள், அவங்களோட அதிகமாக இருந்தால் தான் எங்கே போவோம், பரலோகத்துக்கு போவோம். அதனால் அவங்க உபவாசம் இருக்காங்க, அதெல்லாம் நான் இருந்தே ஆகணும்னு சொல்லி. நான் உபவாசத்தை கொச்சைப்படுத்தல, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இட்ஸ் a குட் எக்ஸசைஸ். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பர்செப்ஷனை தான் சொல்கிறேன். ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால இந்த ஃபாஸ்டிங்கை பற்றின சில மித்ஸை உடைக்கிறேன் நான், சரிங்களா? ரிலீஜியஸாக நம்ம நிறைய போதிக்கப்பட்டுட்டோம், உபவாசத்தில் பவர் இருக்குது, உபவாசம் இருந்தால் அது ஒரு பவர், உபவாசம் இருந்தால் கத்தரை கன்வின்ஸ் பண்ணிடலாம். யூ கேன் நெவர் கன்வின்ஸ் காட்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் நேற்றும், ஆனால் நான் உபவாசம் தான் அவர் மாறிடுவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். யோர் ஃபாஸ்டிங் கேனாட் சேஞ்ச் காட். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க அடம் பிடிக்கும்ல, சாப்பிட மாட்டேன், எனக்கு நீங்கள் அதை வாங்கி தர வரைக்கும். இதையை பார்த்துட்டு நம்ம யாரை இப்போ இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணலான்னு நினச்சிட்டோம். பிள்ளைங்க நம்மள்ட்ட ஒன்று கேட்குது, நம்ம தரலைன்னா கோச்சிக்கிட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிடலன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நிறைய பேர் கத்தர்கிட்ட உபவாசன்ற போராட்டம், நீங்கள் எனக்கு செய்யுங்க, அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஃபாஸ்டிங் அப்படின்றது இட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். உபவாசம் இருக்கலாம். இந்த 40 நாட்கள் இயேசு உபவாசம் இருந்தபோது யாரோடு இருக்கிறார்னா, தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறார். அது ஒரு இன்பமான அனுபவம். ஃபாஸ்டிங் இஸ் அ பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேர் யூ ஜஸ்ட் ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ், அவ்வளோதான். இட் இஸ் நாட் அ ட்ரெடிஷன். உபவாசம் என்பது அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ரிச்சுவல் கிடையாது, அது ஒரு பாரம்பரியம் அல்ல. உபவாசம் என்பது என் கவனத்தை நான் திருப்புகிறேன், உணவின் மேல் இருக்கிற கவனத்தை கர்த்தர் மேல் நான் திருப்புகிறேன், அவ்வளோதான். யூ ஆர் ஜஸ்ட் ஷிஃப்டிங் யுவர் ஃபோக்கஸ். இது எதுவாக வேணா இருக்கலாம். இன்னைக்கு உபவாசம் சாப்பிடாம இருக்கிறத மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லட்டுங்களா, மொபைல் ஃபாஸ்டிங் கூட நீங்கள் இருக்கலாம், சீரியல் ஃபாஸ்டிங், ஃபேஸ்புக் ஃபாஸ்டிங், இன்ஸ்டாகிராம் ஃபாஸ்டிங், நான்வெஜ் ஃபாஸ்டிங், சுகர் ஃபாஸ்டிங், என்ன ஃபாஸ்டிங் வேணா இருக்கலாம். நான் சொல்லிட்டா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, எது உங்களுக்கு ஆண்டவர் வைக்கிற இடத்துல, எனக்கு ஆண்டவர் கூட எல்லாம் இருந்துருவான் பிரதர், ஆனால் அந்த ஃபேஸ்புக் எல்லாம் இருக்க முடியாது, தூக்கி எறிஞ்சிரு ஃபேஸ்புக். நான் சொல்கிறேன், அந்த டைம் வாட் எவர் கில்ஸ் யுவர் டைம், உங்கள் நேரத்தை அழிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அந்த நேரத்தை கத்தருக்கு கொடுத்தா தட் பிகம்ஸ் யுவர் ஃபாஸ்டிங். அதான் அவங்க ஃபாஸ்டிங். உபவாசம் என்பது இன்னும் நான் சொல்ல போட்டால் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா எப்படி தெரியுமா, அவரோட லவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல சாப்பாட்டை மறக்கிறது தான் உபவாசம். சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறது வேற, சாப்பாட்டே மறந்துட்டேன்றது வேற. நம்மளாம் எப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறோன்னா, இயேசு சொன்னார், தயவு செய்து அவங்கள மாதிரி ஃபாஸ்டிங் இருக்காதரா. ஏன்னா அவன் ஃபாஸ்டிங் இருக்கிறது ஊருக்கே சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பான். அவன் ஃபேஸை வச்சிருப்பான் பாரு, அன்னைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பார்க்குறவங்கள என்னங்க எப்படி இருக்கீங்களா, நீ ஃபாஸ்டிங் அப்படின்பா. அவனை மாதிரி நீ ஃபாஸ்டிங்கே இருக்க வேணாண்டான்ட்டாரு, சரியா? அவனை மாதிரி ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம், இது ஃபாஸ்டிங்கிறது அது வேற மாதிரி இருக்க வேண்டியது, சரியா? அது எப்படின்னா, சிலதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும்,
ஆனால் நம்ம ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்களோட இருக்கிறதுனால அதை கூட அவாய்ட் பண்ணுவோம் தெரியுமா, அதை கூட அவங்களுக்காக அவாய்ட் பண்ணுறோம் தெரியுமா. அப்போனா இவங்களுக்காக அதை ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்கள். ஓகே, உங்களுடைய மிக முக்கியமான சிலதை நீங்கள் விட்டு இங்கே இந்த மாதிரி ஃபாஸ்டிங்கில் எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா லவ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு முக்கியமான இதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு தெரியும், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப பிளான் பண்ணி ஒரு ஷாப்பிங் போகணுமா ஏதோ ஒரு இதுக்காக நீங்கள் வந்து பயங்கர பிளான் பண்ணி ஈகராக அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துடுறாங்க. வந்த உடனே இப்போ அந்த பிளானை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேன்சல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, அதை விட நீங்கள் எனக்கு முக்கியன்றதை காமிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஃபாஸ்டிங்லாம் இப்படி இருக்கட்டும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை விட உங்களை ரொம்ப பிடிக்கும். இதை நான் ரொம்ப விரும்புகிறேன், ஆனால் இதை கூட விட்டுருவேன், என்னால் உங்களை விட முடியாது. வராமே